இன்னைக்கு நாம மெக்கரன் போறோங்க. இது ஆல் டைம் ஸ்கூல்லேருந்தே ஃபேமஸு. ஆனா, இங்கேயே வந்து 10, 15 ஐட்டம்லாம் எப்பயும் போல. அந்த வெள்ள கலர் கேக்கு, அப்புறம் வந்து பிஸ்தா கலர் கேக்கு தாங்க. அது ஒரு 4, 5 ஐட்டம் தான் ஆட் ஆயிருக்கு எக்ஸ்ட்ரா. ஆனா, அந்த டேஸ்ட்டுங்க. நான் சின்ன வயசு சாப்பிடும்போதே இருக்கிற ஒரே கடைனா இது மட்டும் தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, கேக்ஸ்லாம் வந்துருக்கு. அப்புறம் இந்த வந்து ஜார் கேக்ஸ்லாம் வந்து ரொம்ப இது ட்ரெண்டா இருக்கும். ப்ளஸ் சாப்பாடும் சூப்பரா இருக்குங்க. அந்த ட்ரிபிள் சாக்கோ மூஸு, அதுக்கப்புறமா அந்த ஒயிட்ல ஒரு சாக்லேட் ஒரு ஆல்மண்ட் போட்டு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்க. அப்புறம் வந்து எல்லாமே நல்லாருக்கும் இங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா ஃப்ளேவருங்க ஒரு டீ கேக் ஒண்ணு இருக்குங்க இங்க. நீங்க மஸ்ட் ட்ரைனா வந்து அந்த பிஸ்தா கேக் அப்புறம் ஒயிட் கேக் அப்புறம் நான் அந்த டீ கேக் தான் சொல்லுவேன். இதான் சொன்னேன். இதாங்க. அத நீங்க சாப்பிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, நீங்க அவ்வளோதாங்க. ஃப்ளாட்டு. போதும்டா சாமி இது போதும்னு சொல்லிட்டு அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். டேஸ்ட் வைஸ் அல்ட்டியா இருக்குங்க. நீங்க வேற எங்கேயும் இந்த டேஸ்ட் வந்து பார்த்துருக்க முடியாது. அது எப்படி அவங்க வந்து அந்த டேஸ்ட்ட வந்து மெயின்டெயின் பண்ணிட்டாங்கன்னு தெரியல. இது என்ன சொல்றது? நான் சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டது, இப்பயும் அந்த கேக் அதே டேஸ்ட்ல இருக்கு. அது எப்படிதான் தெரியலங்க. அப்புறம் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, "ஏம்மா நீ நிஜமாலுமே அங்க போய் வந்து கேக் தான் வாங்குறியா? இல்ல சும்மா வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு வந்துருக்கியான்னு?" உண்மைக்குமேங்க நான் ஒரு சாப்பாடு ராமிங்க. ஏதாவது ஒண்ணு டிஃபரெண்ட்டா ட்ரை பண்ணுவேன், வாங்குவேங்க. அப்புறம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாச்சுங்க.